கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கான பதில் இது. கமலஹாசனுடைய தகப்பனாருடைய பெயர் சவர்கர் அல்ல. கமலஹாசனுடைய தகப்பனாருடைய பெயர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் யார் அப்படிங்கிறத மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மகத்தான தியாகி, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷனை வேண்டாம்னு சொன்ன மகத்தான மனிதர். அவருடைய பிள்ளையினுடைய பெயர் தான் கமலஹாசன். அதனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார். 2 பாக்கெட்லையும் மன்னிப்பு கடிதம் பண்டில் கணக்குக்கு எண்ணிலடங்காத மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து கொண்டு நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு இது புரியாது. இன்னொரு செய்தியை சொல்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? சுதந்திர இந்தியாவில் திட்டமிட்டு நடத்திய முதல் பயங்கரவாத படுகொலையை செய்தது ஆர்எஸ்எஸ் சித்பவ பார்ப்பனனாக இருக்கக்கூடிய நாத்துராம் கோட்ஸே என்று சொன்னார். குலை நடுங்கி போயிருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கமலஹாசன் மேலே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கிறது நல்லது தான். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கர்நாடக ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். தக் லைஃப் படத்திற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு கமலஹாசன் கேட்குறார். இது தொடர்பான விசாரணையின் போது தான் கர்நாடக ஹைகோர்ட் நீதிபதி சொல்கிறார், கமலஹாசன் என்ன பெரிய மொழியியல் வல்லுநரா இல்லை வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் சும்மா ஒரு விஷயத்துக்காக கேட்குறேன். இப்போ எனக்கு பசிக்குது. மோடியினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் உள்ள 30% இந்துக்களுக்கு 3 வேளை உணவு இல்லை அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. படித்தவனுக்கு வேலை இல்லை, தற்கொலை எழுதிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான், இப்படிங்கிற சம்பவம்லாம் நடக்குது. இப்போ இதை பற்றியெல்லாம் நான் பேசணும், எனக்கு பசிக்குது சோறு போடு அப்படின்னு பேசணும்னா நான் ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கணுமா, ஒரு பொருளாதாரத்துறை நிபுணராக இருக்கணுமா? அப்படி இருந்தால் தான் கேட்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்ச நீதிபதி இப்படி பேசலாமா? சரி, நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஹைகோர்ட் நீதிபதிக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தற்போது இருக்கக்கூடிய பிஆர் கவாய் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னார். அது ஆர்எஸ்எஸ்காரர்களும் இந்த நீதிபதியும் மறக்காமல் இருந்தால் நல்லது. என்ன சொன்னார்? இந்தியாவினுடைய நாடாளுமன்றமோ அதே மாதிரி இந்தியாவினுடைய நீதித்துறையோ பெரிதல்ல, அதைவிட மிகப்பெரியது என்பது அரசமைப்பு சட்டம் அப்படின்னு பிஆர் கவாய் சொன்னார். எதற்கு சொன்னாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டத்தை துணை குடியரசுத் தலைவர் வச்சு, குடியரசுத் தலைவரை வச்சு, பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் வைத்து பாராளுமன்றமை